ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை சட்னி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டான இந்த வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலான்னு குயிக்காக பார்த்துடலாங்களா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 4 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். 1 வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்கிடலாம். கூடவே நான் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கினதுக்கப்புறமா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இப்போ 1 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சைஸ் புளி எடுத்திருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பேன் காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 காஞ்ச மிளகாய் நான் கிள்ளி போட்டிருக்கேன். கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த வேர்க்கடலை சட்னியில் சேர்த்துடலாம். சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.